வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி அலச போறோம். நியூஸ் பேப்பர்ல வர்ற பரபரப்பான அரசியல் செய்திகளுக்கும் நம்ம நடுத்தர வர்க்க குடும்பங்கள்ல தினமும் நடக்கிற போராட்டங்களுக்கும் நடுவுல என்ன சம்பந்தம் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த தொகுப்புல அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, அரசியல் சதுரங்க ஆட்டம், பொருளாதாரமும் கார்ப்பரேட் நகர்வுகளும், தேர்தல் வாக்குறுதிகளும் நிதி மேலாண்மையும், அப்புறம் குடும்பமும் நிதி சுதந்திரமும், கடைசியா நடுத்தர வர்க்கத்தின் மாயை. இந்த 5 விஷயங்களை வச்சு தான் இன்னைக்கு நம்ம அலசல் இருக்க போகுது. சரி, முதல் பகுதியான அரசியல் சதுரங்க ஆட்டத்துக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ என்னென்ன சுவாரஸ்யமான நகர்வுகள் நடக்குதுன்னு பார்க்கலாம். அரசியல் செய்திகள்ல அடிக்கடி கோட்டையை பிடிப்போம் அப்படின்னு தலைவர்கள் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க, கரெக்டா? இங்க ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கோட்டை அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்தோட அதிகார மையமா இருக்கிற சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையை தான் குறிக்குதே தவிர எந்த ஒரு அரசியல் கட்சியோட அலுவலகத்தையும் குறிக்கல. உதாரணத்துக்கு தவேகவோட பனையூர் அலுவலகத்தை அது குறிக்காது. கோட்டையை பிடிக்கிறதுனா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு குறியீடு. இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நடிகர் விஜயோட புது கட்சியான தவக அவங்களோட கொள்கைகளை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பக்கம் மாநில உரிமைகள் சமூக நீதியை முன்னிறுத்துற திராவிட மாடல், இன்னொரு பக்கம் தேசத்தோட ஒருமைப்பாடு இறையாண்மையை பேசுற தேசியம். இது ரெண்டையும் எப்படி ஒன்னா இணைக்க முடியும்னு நீங்க யோசிக்கலாம். தமிழ்நாடு எனது அடையாளம், இந்தியா எனது நாடு அப்படிங்கிற ஒரு புதுமையான அரசியல் வியூகத்தை தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. இந்த 2 வெவ்வேறு சித்தாந்தங்களை களத்துல அவங்க எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்வி. அடுத்து இந்த எம்எல்ஏக்கள் கட்சி மாறுற விஷயத்த கொஞ்சம் நியூட்ரலா அலசுவோம். ரீசெண்டா 3 அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தவகவுல இணைஞ்சாங்க இல்லையா? ஏன் அப்படி செஞ்சாங்க? காரணம் கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பிக்கிறது. 2வது அவங்களோட அரசியல் எதிர்காலத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்குறது. 3வது புதுசா வளர்ந்து வர கட்சியில முக்கிய பொறுப்புகளை பிடிக்கிறது. இது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கையில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஆக மொத்தம் இது அரசியல்ல ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு தற்காப்பு உத்தி தான் சொல்லணும். ஓகே, அரசியல் களத்திலிருந்து கொஞ்சம் விலகி நம்ம 2வது பகுதியான பொருளாதாரமும் கார்ப்பரேட் நகர்வுகளும் இதுக்குள்ள போகலாம். குளோபல் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க தான் ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு தவறான புரிதலை நம்ம உடைக்க வேண்டியிருக்கு. பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் டெலிகாம் நிறுவனம் தான் ஏர்டெலை வாங்குதுன்னு. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? சுனில் மிட்டலோட பாரதி ஏர்டெல் தான் பிரிட்டிஷ் டெலிகாம் நிறுவனத்தோட பங்குகளை ரொம்ப அக்ரெசிவா வாங்கிட்டு இருக்காங்க. 1997ல ஏர்டெலோட பங்குகளை பிரிட்டிஷ் டெலிகாம் வாங்குச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழா மாறி நம்ம இந்திய நிறுவனம் அவங்கள வாங்குதுன்னா, இது இந்திய கார்ப்பரேட் உலகத்துல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. ஏர்டெலோட இந்த மாஸ்டர் பிளான் உங்களுக்கு புரியும். அவங்க ஏற்கனவே 24.5% பங்குகளை வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களோட டார்கெட் என்னன்னா, அதை சரியா 29.9% மாத்துறது தான். ஏன் எக்ஸாக்டா 29.9% நீங்க கேட்கலாம். ஏன்னா சர்வதேச விதிமுறைப்படி 30% தாண்டிட்டாலே அந்த முழு நிறுவனத்தையும் கட்டாயமா கையகப்படுத்தி ஆகணும். அந்த ரூல்ல மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு ரொம்பவே நுணுக்கமா பிளான் பண்ணி காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம தேசிய பொருளாதாரத்தை உலகளாவிய பிரச்சனைகள்ல இருந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு 3F ஸ்ட்ராட்டஜியை சொல்லியிருக்காங்க. அது என்ன 3F? ஃபியூவல், ஃபர்டிலைசர், அப்புறம் ஃபாரெக்ஸ். அதாவது எரிபொருள், உரம், அப்புறம் அந்நிய செலாவணி. இப்போ மேற்கு ஆசியாவில் நடக்கிற பதற்றத்தால, முக்கியமா அந்த ஹார்முஸ் நீரிணை மூடப்படுற அபாயம் இருக்கிறதால இறக்குமதி செலவுகள் பயங்கரமா அதிகமாகலாம். அதனால தான் நம்மகிட்ட இருக்கிற $688 பில்லியன் அந்நிய செலாவணியை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும்னு அவங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே குரூஷியலான ஒரு பாயிண்ட். சரி, இந்த பொருளாதார மேலாண்மை மாநில அரசியலுக்கும் தேர்தல் வாக்குறுதிகளுக்கும் எப்படி தொடர்பாகுதுன்னு நம்ம 3வது பகுதியில பார்க்கலாம். 2044 கோடி ரூபாய் பார்க்க சும்மா ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம். ஆனா இது அவ்வளவு சாதாரண நம்பர் கிடையாதுங்க. தமக இப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இல்லையா? குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு. அந்த திட்டத்தை உண்மையிலேயே செயல்படுத்தினா மாநில அரசுக்கு தேவைப்படுற எக்ஸாக்டான செலவு தொகை தான் இது. வெறும் ஒரே ஒரு வாக்குறுதிக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய நிதிச்சுமை இருக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ இவ்வளவு பெரிய தொகையை எப்படி தான் ஃபண்ட் பண்றது? பட்ஜெட்டை பாதிக்காம இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு அமைச்சர் கே. செங்கோட்டையன் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காரு. ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ் படி 45லேருந்து 60 நாளைக்குள்ள மாநில அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு பணத்தை கொடுத்தாகணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, முதலீட்டு செலவுகள் அப்புறம் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம மாநிலத்தோட சொந்த வரி வருவாயை மேக்சிமைஸ் பண்ணணும். இது ரொம்பவே ஒரு கடுமையான ஃபைனான்சியல் டாஸ்க். இப்போ நாம ஒரு மேக்ரோ லெவல்ல இருந்து, அதாவது அரசாங்கத்தோட பட்ஜெட்ல இருந்து நம்ம வீடுகள்ல நடக்கிற மைக்ரோ லெவல் பட்ஜெட்டுக்கு வருவோம். நம்ம 4வது பகுதி குடும்பமும் நிதி சுதந்திரமும்.
இதுதான் குடும்பமா? இந்த கேள்வியை கேட்கும்போதே அதுல இருக்கிற வலி நமக்கு புரியுதில்ல. நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் அழுத்தும்போது ஒரு தனி மனுஷனுக்கு சுதந்திரமா இருக்கணும்னு தோன்றது ரொம்பவே சகஜம். இந்த ரெண்டுக்கும் நடுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற பல தமிழ் நடுத்தர வர்க்க குடும்பங்களோட, குறிப்பா இளைஞர்களோட மனக்குமரல் தான் இந்த கேள்வி. இது நம்ம சுத்தி நிறைய வீடுகள்ல தினமும் நடக்கிற ஒரு யதார்த்தம். இங்கே தான் இந்த ஜென்ரேஷன் கேப்பு, அதாவது தலைமுறை இடைவெளி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். ஒரு அப்பாவோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒரு 6 ஏக்கர் நிலத்தை வித்தாவது கடன் அடைச்சிட்டு பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா செட்டில் ஆயிடலாம், ஒரு நிம்மதி கிடைக்கும்னு அவர் நினைக்கிறாரு. இது ஒரு வகையான பயத்திலிருந்து வர்ற எண்ணம். ஆனா பையனோட பார்வை வேற மாதிரி இருக்கு. அவனுக்கு இப்போதைக்கு தேவையானது உண்மையான நிதி சுதந்திரமும் சுயமா சிந்திக்கிற திறனும் தானே தவிர கடனோட ஆரம்பிக்கிற குடும்ப வாழ்க்கை கிடையாது. இந்த ஒரு அடிப்படை முரண்பாடு தான் நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு ஆணிவேரா இருக்கு. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு போலாம். நடுத்தர வர்க்கத்தின் மாயை. நம்மள சுத்தி பின்னி வச்சிருக்கிற சில போலியான பிம்பங்களை இப்போ நம்ம உடைக்க போறோம். பெங்களூர் ஐடி வாழ்க்கை. வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு இது ஏதோ ரொம்ப பிரம்மாண்டமான ஜாலியான லைஃப் மாதிரி தெரியலாம். ஆனா ரியாலிட்டி ரொம்பவே ஹார்ஷானது. ஊர்ல 6 ஏக்கர் சொந்தமா நிலம் இருந்தும் விவசாயத்துல ஒரு நிலையான வருமானம் இல்லாததால தான் நிறைய பேர் பெங்களூருக்கு ஓடுறாங்க. அங்க போயும் என்ன நடக்குது? நெருக்கடியான பேச்சுலர் ரூம்ல கொசுக்கடியில தங்கிட்டு செலவு குறைக்கணும்னு மனைவியும் குழந்தைங்களையும் சொந்த ஊர்லயே விட்டுட்டு உழைக்க வேண்டியிருக்கு. இது ஒரு கவர்ச்சிகரமான வாழ்க்கையே கிடையாதுங்க. இது வெறும் சர்வைவல் மட்டும்தான். இப்போ இந்த கேள்வியே பாருங்க. அரசு வேலை என்ன உலக சாதனையா? கண்டிப்பா நாம எல்லாரும் இந்த கேள்வியை நமக்குள்ள கேட்டுக்கணும். ஊர்ல பல கோடிகள் மதிப்புள்ள சொத்து இருந்தும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு துடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அது ஏதோ உலக சாதனைங்கிறதுக்காக இல்ல, நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற அந்த பாதுகாப்பின்மை உணர்வு தான். சமூகமே நம்ம மனசுல பதிய வச்சிருக்கிற ஒரு சேஃப்டி பிளாங்கெட் இது. இது ஒரு வகையான சிந்தனை அடிமைத்தனம் கூட சொல்லலாம். ஃபைனலா நாம புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் ஒன்னே ஒண்ணுதான். பல 1000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய நினைக்கிற ஒரு அரசாங்கமா இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்தோட எதிர்பார்ப்புகள்ல இருந்து வெளியே வர துடிக்கிற ஒரு தனி மனிதனா இருந்தாலும் சரி, உண்மையான அதிகாரம், உண்மையான பவர் அப்படிங்கிறது சுயமா சிந்திக்கிற திறமையிலையும் முறையான நிதி சுதந்திரத்திலையும் தான் அடங்கியிருக்கு. மத்தவங்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் ஓடுறதை நிறுத்திட்டு உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்க எப்போ உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை சிந்திக்க வைக்கிற இன்னொரு அருமையான தொகுப்போட மீண்டும் சந்திக்கலாம்.